Good morning students. மழை 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து வெர்டிக்கலாக பெஞ்சிட்ருக்கு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில். அப்படின்னா கிரவுண்ட் மேலே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவருடைய பார்வையில் மழை வந்து 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து வெர்டிக்கலாக பெஞ்சிட்ருக்கு. இப்போ இன்னொருத்தர் வந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வலது பக்கத்துக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகிறார். அவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அப்படின்னா அவருடைய பார்வையில் மழையின் திசை வேகம் எவ்வளவு, தட் இஸ் எந்த டைரெக்ஷனில் எந்த ஆங்கிளில் மழை பெஞ்சிட்ருக்கு, எந்த ஸ்பீடோடு பெஞ்சிட்ருக்கு. இது ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2, மழை 30 டிகிரி ஆங்கிளில் பெஞ்சிட்ருக்கு. தட் இஸ் வெர்டிக்கலுக்கு வந்து 30 டிகிரிஸில் மழை 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் பெஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த சைக்கிளிஸ்ட் பாருங்கள், இப்போ நான் வரைஞ்ச சைக்கிளிஸ்ட் வந்து வலது பக்கத்துக்கு போயிட்டுருக்கார், கரெக்டாக? இப்போ சைக்கிளிஸ்ட் வந்து எந்த திசையில், வலது பக்கமாக இல்லை இடது பக்கமாக, எந்த திசையில் எந்த ஸ்பீடோடு போனால் அவருடைய பார்வையில், தட் இஸ் அவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் மழை வந்து வெர்டிக்கலாக விழுற மாதிரி தெரியும். 3வது கொஸ்டின், மழை 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அட் 30 டிகிரிஸ் இடது பக்கத்துக்கு பெஞ்சிட்ருக்கு. சைக்கிளிஸ்ட் வலது பக்கத்துக்கு 20 மீட்டர்ஸ் பர் செகண்டில் போயிட்டுருக்கார். இப்போ அவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் மழையோட திசை வேகம் எவ்வளவு, தட் இஸ் எந்த திசையில் அவர் வந்து கொடையை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரெயின் அண்ட் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறது, அந்த ஈக்குவேஷனை வந்து குயிக்காக டிரைவ் பண்ணிடலாம். இப்போ 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கிரவுண்ட் ஃப்ரேம்னு சொல்லுவோம். கிரவுண்ட் ஃப்ரேமில் வந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவர் கையில் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அவரை பொறுத்தவரையிலையும் ஒரு பொருள், உதாரணத்துக்கு வந்து ஒரு பறவையாக இருக்கலாம், அதனுடைய வெலாசிட்டி ஏதோ ஒரு திசையில் இருக்குது, வெலாசிட்டி v. இப்போ இதே ஃப்ரேமில் இன்னொருத்தர், அவர் வந்து is moving with a velocity u with respect to ground. That is, இவர் வந்து ஆசாமி A, இவர் வந்து B. A இன் பார்வையில் B உடைய வெலாசிட்டி வந்து u. இப்போ B அவர் வந்து அதே பறவையை பார்த்தார்னா பறவையின் வெலாசிட்டி என்ன? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்யூட்டிவாக சொல்கிறேன் பாருங்கள். இன்ட்யூட்டிவாக வெரி சிம்பிள். இப்போ நான் ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கேன். ட்ரெயின் ஏதோ ஒரு திசையில் வெலாசிட்டி யூவோட போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தவரையிலையும் எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி -u கிடச்சிடும். ஸோ இவருடைய பார்வையில், தட் இஸ் பியோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த பறவையோட வெலாசிட்டி வில் பி v, அதோட -u சேர்த்துக்கணும். வெக்டர் அடிஷன். அகேன் நான் ஒரு ட்ரெயினில் இருக்கேன் இல்லை ஒரு சைக்கிளில் இருக்கேன், என்னுடைய வெலாசிட்டி u. ஸோ வெலாசிட்டி u வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ கிரவுண்டில் எந்தெந்த பொருளுக்கு எந்த வெலாசிட்டி இருக்கோ, உதாரணம் வந்து ஒரு மரத்துக்கு வெலாசிட்டி வந்து 0. இப்போ என்னுடைய பார்வையில் இஃப் ஐ எம் கோயிங் வித் வெலாசிட்டி u, அந்த மரத்தோடைய வெலாசிட்டி வில் பி -u. ஸோ எல்லா பொருளுக்கும் வந்து ஒரு -u கிடச்சிடும். ஸோ ஈக்குவேஷன் இஸ் இன் B's frame the velocity is v prime is equal to v minus u. That's all. Very simple intuitive derivation. இப்போ வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக டிரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து we can write it like this. Velocity in the ground frame is equal to velocity in the moving frame plus velocity of the moving frame. இதெல்லாம் தேவையில்லை, சப்ஸ்கிரிப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஸோ ப்ரைம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைம்ன்றது வந்து மூவிங் ஃப்ரேமில் வெலாசிட்டி. அஃப்கோர்ஸ் கன்வீனியன்ஸ்க்கு தான் அதை மூவிங் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சைக்கிளிஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் அவர் நிலையாக இருக்கார், கிரவுண்டு தான் இஸ் மூவிங். ஸோ வெலாசிட்டின்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் டு சம்திங். தெர் இஸ் நோ அப்சல்யூட் வெலாசிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை வில் டிரைவ் இட் மேத்தமேட்டிக்கலி இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஃபஸ்ட்டு இது வந்து கிரவுண்ட் ஃப்ரேம். ஓகே, இதை வந்து ஆரிஜின் வந்து ஓன்னு போட்டுப்போம். இந்த ஃப்ரேம் வந்து எஸ் பேர், அவ்வளோதான். கிரவுண்ட் ஃப்ரேமுக்கு வந்து எஸ்ன்னு போடுவோம். திஸ் இஸ் நார்மல் இன் டெக்ஸ்ட் புக்ஸ். ஹியர் இஸ் அ மூவிங் ஃப்ரேம். இது வந்து சைக்கிளிஸ்டோட ஃப்ரேமோ இல்லை ட்ரெயினோட ஃப்ரேமோ ஏதோ ஒரு ஃப்ரேம். இதனுடைய ஆரிஜின் வந்து O ப்ரைம்னு போட்டுப்போம். திஸ் ஆரிஜின் இஸ் மூவிங் வித் velocity u. So first of all position vector போட்டுப்போம்.
this is the position vector of O prime, that is of the moving frame with respect to ground frame. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பறவையோ ஏதோ, மூவிங் ஃப்ரேமில் அதனுடைய பொசிஷன் வெக்டர் எவ்வளவு? this r prime. இந்த ப்ரைம் போட்டதெல்லாம் வந்து மூவிங் ஃப்ரேமில் மெஷர் பண்ணுறது. ஸோ மூவிங் ஃப்ரேமில் வந்து r prime. ஸோ கிரவுண்ட் ஃப்ரேமில் இதே பொருளுடைய பொசிஷன் வெக்டர் என்னது? இது r. So you can see directly, drawing konjam seriya illa, but don't worry about it. You can see from the drawing that position vector of any object is equal to position vector as seen in the moving frame plus position vector of the frame itself. O prime oda position vector. Now idu parandan irukku. So r is a function of time. In the frame move ஆயிட்டிருக்கு. So r O prime is a function of time. இந்த ஃப்ரேமில் பார்த்தா அந்த பறவையும் பறந்துன்னு இருக்கு. So this is also a function of time. மூணுமே functions of time. ஸோ இந்த மூணு வெக்டர்ஸுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இப்படியே தான் இருக்கும். இந்த O prime இங்கே வந்ததுன்னா பாருங்கள், O prime இங்கே வந்துச்சு, இந்த பேர்டு அங்கே வந்து போயிடுது. ஸோ R prime வந்து அது, இது R, இது RO prime, மறுபடியும் RO prime plus R prime will be R. அதே equation தான் நிற்கும். ஸோ இந்த equation வந்து we can differentiate with respect to time. If we do that, we get velocity as seen in the ground frame is equal to velocity as seen in the moving frame plus velocity of the frame itself, moving frame. So same equation, intuitive கிடைச்ச equation, mathematics போட்டு கிடைச்சிடுது. ஸோ இதை யூஸ் பண்ணி ரெயின் அண்ட் அம்ப்ரெல்லா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரிமெம்பர் இட்ஸ் அ வெக்டர் இக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், மழை 20 meters per second ஸ்பீடில் வெர்டிக்கலாக பெஞ்சிட்ருக்கு. எது? கிரவுண்ட் ஃப்ரேமில். இப்போ கிரவுண்ட் ஃப்ரேமில் ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்து 10 meters per second ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. அவர் வந்து கொடையை எந்த டைரெக்ஷனில் பிடிக்கணும், அதுதான் கேள்வி. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், அவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் மழை எந்த டைரெக்ஷனில் பெஞ்சிட்ருக்கு. ஸோ மூவிங் ஃப்ரேமில் மழையுடைய வெலாசிட்டி v prime எவ்வளவு, அதுதான் கேள்வி. ஸோ வாட் டு வி நோ? வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் இன் த கிரவுண்ட் ஃப்ரேம், அது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ மழையுடைய வெலாசிட்டி வந்து -20 j cap meters per second. j cap vertically upwards, மழையோட velocity -20 j. Speed of the moving frame 10 I cap. 10 I cap. What is our equation? Our equation is v prime is equal to v minus u. V is equal to v prime plus u or v prime is equal to v minus u. So in the problems the main thing is identifying which is v prime, which is v, which is u. அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -20 j cap -10 I cap. இதுதான் வெலாசிட்டி இந்த சைக்கிளிஸ்டின் ஃப்ரேமில். இதை ட்ரா பண்ணலாமா? -20 j cap -10 I cap. So velocity of the rain in the moving frame is that. ஸோ இந்த சைக்கிளிஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ரெயின் வந்து இந்த திசையில் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு? இதை தீட்டான்னு போட்டேன்னா tan theta is equal to this is 10, this is 20. -20 j cap -10 I cap. Vector addition, கிடைக்கிற வெக்டர் வந்து v prime. So tan theta is 1/2. So angle is tan inverse half. Speed of the rain, Pythagoras theorem எழுத வேண்டிய தேவையில்லை. √20 squared plus 10 squared நீங்களே எழுதிக்கங்க. ஓகே, that is the speed of the rain. So this is problem number 1. Problem number 2க்கு போவோம். Problem number 2, rain is falling at an angle of 30 degrees. இதனுடைய ஸ்பீட் 20 meters per second. கேள்வி என்ன? இப்போ இந்த சைக்கிளிஸ்ட் எந்த திசையில் எந்த ஸ்பீடோட போனால் சைக்கிளிஸ்டின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் மழை வெர்டிக்கலாக விழுற மாதிரி தெரியும். ஸோ
ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்யூட்டிவாக சால்வ் பண்ணலாம். இப்போ மழையை பார்த்தீங்கன்னா இதனுடைய வெலாசிட்டி எழுதிக்கலாம். இது வந்து இதனுடைய வெலாசிட்டி எழுதிக்கலாம். 20 cos 30. Cos 30 is root 3 by 2. So 10 root 3, that is 20 root 3 by 2 in the minus j cap direction. And this is in the minus I cap direction. 20 sin 30, that is 10 I cap. So மழையுடைய horizontal component is minus 10. இப்போ பாருங்கள், உசைன் போல்ட் 10 meters per second ஓடிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த திசையில் ரைட் சைடில் உசைன் போல்ட் 10 meters per second ஓடிட்டுருக்காரு. இப்போ நானும் அவரோட அதே ஸ்பீடோட அதே திசையில் அவர் பக்கத்தில் நான் ஓடிட்டுருக்கேன் at 10 meters per second. என்னுடைய கனவில். சரி, இப்போ என்னை பொறுத்தவரையிலையும் அவருடைய வெலாசிட்டி என்ன? 0. அவருடைய கார் ஓடிட்டுருக்கும், ஆனால் பக்கத்துலேயே இருப்பார் இல்லையா? ஸோ என்னுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அவருடைய வெலாசிட்டி 0வாக இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளமில் தேவையானது என்ன? எந்த ஃப்ரேமில் வந்து மழை வெர்டிக்கலாக பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி 0வாக இருக்கணும். மழையோட ஹாரிசான்டல் வெலாசிட்டி 10 meters per second இடது பக்கத்துக்கு, உங்களுடைய இடது பக்கத்துக்கு. ஸோ நானும் உங்களுடைய இடது பக்கத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. சைக்கிளிஸ்ட் வந்து இந்த மாதிரி, எனக்கு ட்ராயிங் அவ்வளோவா தெரியாது, ஓகே. ஸோ சைக்கிளிஸ்ட் வந்து இடது பக்கத்துக்கு 10 meters per second போனார்னா அவருடைய பார்வையில் மழைக்கு வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி கிடையாது. It will look like it is falling vertical. So answer is 10 meters per second to the left. Okay, இதை ஈக்குவேஷனில் போட்டு பார்ப்போம். Let us say this one's velocity is u I cap. u வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. That is இடது பக்கத்துக்கு போனால் நெகட்டிவ் as usual, x axis to the right, y axis above. இடது பக்கத்துக்கு போனால் u is negative, வலது பக்கத்துக்கு போனால் u is positive, right? So velocity is u I cap. u positive or negative ஆன இப்போ தெரியாது. So in the moving frame velocity will be v minus u. So minus 10 root 3 j cap minus 10 I cap minus u I cap. இந்த வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து x component should be 0. It should be seen as falling vertically. So x component என்னது? x component வந்து, that is v prime உடைய x component is minus 10 minus u. That should be 0. So u is equal to minus 10. So answer is minus 10 I cap. So in the cyclist should be moving இடது பக்கத்துக்கு with 10 meters per second. Problem solved. Okay. Third problem. மூணாவது ப்ராப்ளம். மழை 30 degrees to the vertical விழுந்துருக்கு at 20 meters per second கிரவுண்ட் ஃப்ரேமில் ஒரு சைக்கிளிஸ்ட் 20 meters per second ஸ்பீடில் வலது பக்கத்துக்கு போயிட்டுருக்காரு. இப்போ இந்த சைக்கிளிஸ்டோட ஃப்ரேமில் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின்? மழையின் திசை வேகம் எவ்வளவு? ஸோ லெட் அஸ் செட் அப் அ கோஆர்டினேட் சிஸ்டம், x axis, y axis as usual. இப்போ இவருடைய ஃப்ரேமில் வெலாசிட்டி இஸ் v prime. That is equal to velocity in the ground frame minus velocity of the moving frame. Moving frame velocity is 20 I cap. Immediately எழுதிடலாம். Velocity of the rain in the ground frame. இப்போ பாருங்கள், முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கம்போனண்ட் ஏதோ ஒரு திசையில் வேணும்னு வச்சுக்கோங்க. With it, if it makes an angle theta, length of the vector is v ன்னு வச்சுக்கோங்க. What is the component of v in the direction of this vector? Answer is எப்போவுமே v cos theta. sin theta cos theta ன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை. எப்போவுமே cos theta தான் velocity's component in some direction with which it makes an angle theta is v cos theta. இப்போ மழையை பாருங்கள், இந்த திசையில் வந்துட்டுருக்கு. this is the velocity. length 20. tail to tip போகணும். tail to tip ஃபஸ்ட்டு நேராக கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து லெஃப்ட்டுக்கு போகலாம், இல்லை லெஃப்ட் போயிட்டு கீழே வரலாம், இட் டசன்ட் மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய கம்போனண்ட் இன் தட் டைரெக்ஷன் இஸ் 20 cos 30. 20 cos 30 which is root 3 by 2. எந்த டைரெக்ஷனில்? மைனஸ் ஜே கேப் டைரெக்ஷனில். அதை தவிர 20யோட இந்த கம்போனண்ட்
20 opposite side, 20 sine 30 in the negative I cap direction. So minus 20 sine 30 is half I cap. Negative x direction order in the vector in angle 60 degrees. Therefore, it is 20 cos 60 in the minus I cap direction, same as 20 sine 30. This is the velocity of the rain in the ground frame. So, this simplify பண்ணிக்கலாம். This is 10 root 3, this is 10. So, V prime cyclist உடைய frameல V minus U. அதை அங்கே எழுதிக்கலாம். ஸோ இதை நான் அழிச்சிட்டு இங்கே எழுதிக்கலாம். ஸோ V prime is equal to minus 10 root 3 J. This is minus 10 I cap, minus 20 I cap. So minus 30 I cap. ஸோ இதை வரையலாமா? minus 10 root 3 J cap minus 30 I cap. ஸோ மழை இந்த திசையில் பெஞ்சிட்ருக்கு. எந்த ஃப்ரேமில்? சைக்கிளிஸ்டுடைய ஃப்ரேமில். அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சோம்னா இது 30, இது 10 root 3. ஸோ tan theta is opposite side 30 divided by adjacent side 10 root 3. 30 by 10 is 3, 3 by root 3 is root 3. So theta is 60 degrees. So in the theta is 60 degrees. So ground frame la மழை 30 degreesல வந்துட்டு இருக்கு. Cyclist 20 meters per secondல இந்த திசையில் போனார்னா மழை இன்னும் ஹாரிசான்டலாக at 60 degrees வந்துட்டு இருக்கும். ஸோ சைக்கிளிஸ்ட் கொடைய அந்த டைரெக்ஷனில் பிடிச்சிட்டு இருக்கணும். தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.